இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே. ஸோ கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளோட சரவணா அவர் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா பேரானார்மல் விஷயங்கள் நடக்கிறதாகவும், நிறைய பேர் வந்து சுற்றி இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 6 மணி ஆனால் யாருமே வரமாட்டாங்கன்னும், இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததாகவும் அந்த பெண்ணோட உருவம்னு சொல்கிறாங்க. பட் இப்போது என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ உள்ளார இருந்து ஓன்னு ஜோராக அழுகிற மாதிரியான சவுண்டு வந்து எங்களுக்கு க்ளீனாக கேட்டுச்சு. இந்த யாரோ அடித்தா குத்துனாக்கா எப்படி கேட்கும் சவுண்டு, ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஓன்ட்டு ஜோராக வந்து எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, ஸோ வந்து அதை இன்றைக்கி என்னான்னு சொல்லி பார்த்துருவோம்னு சொல்லி நாங்கள் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துட்டோம். வழியை கண்டுபிடிச்சி வர்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டமாக இருந்தது. ஸோ கீழெல்லாம் பார்ப்போம். ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குதாம்மா. வெளியில் லைட்டு போச்சு, நம்ம செத்தோம். கூடிய சீக்கிரத்தில் இடிக்க போகிற இடம், இறங்கிடுவோமா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? கைஸ் இப்போ அங்கே தான் கைஸ் கேப்சர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த இடத்துல. கைஸ் சவுண்ட் கேட்குது கைஸ். அந்த கேப்சர் பண்ண இடத்துக்கு போக போகிறேன். இப்போ கேமராவில் ரொம்ப பிளர் ஆகுது. கேமரா ஃபுல் பிளர் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருந்தேன். நான் அங்கே நின்றுருந்தேன், டப்புன்னு கேப்சர் பண்ணியிருந்தேங்க இந்த இடத்துல தான். அங்கே நின்றுருந்தேன் கேஸ். நான் டக்குன்னு இந்த சைடு கேப்சர் பண்ணோன்னே அண்டர் வந்து போல இதெல்லாம். ஹலோ, நிறைய ஜிப்சம் போர்டு இருக்குது. லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கு. ஹலோ, மேலே வந்து டெரஸ் போகுது, மேலே போனால் மாட்டிப்போம். ஆக்சுவலாக இங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குது கீழே. சம்திங் என்னவோ பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன்.
தவிடெல்லாம் வச்சுருக்காங்க. சாமி இதெல்லாம் விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. சம்திங் அது போட்டுருக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள். ஓகே, மெக்கானிஸ்டிக்ஸ். ஸோ கைஸ் எல்லாம் பாருங்கள், பியூர் கெமிக்கல் இதெல்லாமே. தெரியுதா? லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கேன். பியூர் கெமிக்கல், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி இது. ஷிட், பார்த்தீங்களா? கெமிக்கல் டப்பா. ப்ரொடக்ஷன் ஐஸ், ரியாக்டிவ் டைஸ், எல்லாம் கெமிக்கலோட பேருங்க தான். நான் மூவிங் வேட் டைஸ், கீபா டைஸ், ரிமோசல் அண்ட் மெசோல் டைஸ், மெகமெண்டிஸ் டைஸ், வேட் டைஸ். ஸோ கைஸ் பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு பியோர் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இறந்து போன பெண் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலை வந்து கன்சியூம் பண்ணி தான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. இங்கே தான் இங்கே பார்த்தேன். டக்குன்னு மறைஞ்சிருச்சு கைஸ். கரெக்டாக அந்த இடத்துல தான் பார்த்தேன். சி, குளிக்கல. ஹலோ, ஹலோ ப்ளீஸ். என்னோட அசம்ஷன் அது. ஓகே, யா ஷோர், கண்டிப்பாக வந்து இது கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான். பாருங்கள், நோட் ஆஃப்டர் டேக்கிங் தி கெமிக்கல்ஸ் க்ளோஸ் தி கேன்ஸ் இமீடியட்லி, ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி. இது கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் இது. அதாவது 2008 வந்து அபேண்டண்டாக ஆகியிருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி. ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்களாம். ஸோ முன்னாடி நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வரப்போ வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த வந்து சுத்தபத்தமாக வந்து முன்னாடி செடி புதரமாக இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து சுத்தபத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தரிசு நிலமாக்கியிருக்காங்க. ஸோ வெறும் மண்தரையாகவே தான் இருக்குது. சங்கரகேஷ் நான் பார்த்தேன். கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு. மறைஞ்சு போச்சு கேஸ். இந்த இடத்துல நல்லா பார்த்தேன் கேஸ் நான்.
ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஓ ஷிட், கேமரா வேறு அடிக்கடிக்கு இப்படி ஆகுது. ஓகே, சரவணா அங்கே இருக்கான். லைட்டு தெரியுதா? சரவணா ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? எதனா பார்த்தீங்களா? ஏன் ப்ரோ, எதனா பார்த்தீங்களா என்ன ப்ரோ ஆச்சு? ஆ ஏன் என்ன ஆச்சு? ஆ எக்ஸ்ட்ரீமா? என்ன ப்ரோ சொல்கிற? கேப்சரா? என்ன ப்ரோ சொல்கிற? ஸ்டெப்ஸுங்க சரியில்லை, ஸ்லோவாக தான் இருக்கணும். என்ன சொல்கிற? இரு வந்துட்டேன் இரு. என்னது பேச ஏன் என்ன ப்ரோ, என்ன ஆச்சு? சரியான கேப்சர் ப்ரோ. இங்கிருந்து அங்கே வருது, அங்கிருந்து அங்கே போகுது ப்ரோ. அங்கே போதா? உருவத்தை பார்த்துட்டியா என்ன ப்ரோ? நல்லா கண்ணிலே பார்த்துட்டேன் ப்ரோ. ஓ மை காட், எங்கே பார்த்த ப்ரோ? இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தேன் ப்ரோ. என்ன சொல்ல ப்ரோ? என்ன ப்ரோ இந்த இடத்துல இருக்க சத்தியமாக சேஃப் இல்லை ப்ரோ. வெளியே போயிடலாம் ப்ரோ நம்ம. ப்ரோ பயப்படாத ப்ரோ, இப்படி நீ பேனிக் ஆனினா தான் எனக்கே ஜெர்க் ஆகுது நீ பண்ணுறது பார்த்தா. ப்ரோ சரியான கேப்சர் ப்ரோ. அங்கே ஓடி போகிறான் ப்ரோ. சவுண்டு இப்போ நீங்கள் எங்களை சுற்றி தான் இருக்கீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ப்ரோ. தயவு செஞ்சு ப்ரோ அமைதியாரு. இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேப்சர் பண்ணிடலாம். டொக்கோஸ் கொடு. ஏன் ப்ரோ டார்ச் என்னாச்சு? போயிடலாம் ப்ரோ. இரு ப்ரோ, ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எங்கே ப்ரோ பார்த்த? இங்கே பார்த்தேன் ப்ரோ ஃபஸ்ட்டு. இங்கேயா? ஓகே, சரியான கேப்சர் ப்ரோ அது. சரி, என்ன சொல்லணும், அங்கே போயிட்டுருக்கேன் ப்ரோ. நடந்து போகுது ப்ரோ, பொறுமையாக அப்படி நடந்து போகுது ப்ரோ அது. எங்கே? இங்கேயா? அங்கே ப்ரோ, அதான் அந்த இடத்துல ப்ரோ. இங்கேயா? விண்டோ கிட்ட ப்ரோ. இங்கேயா? கீழே குழி மாதிரி போகுது ப்ரோ, அதில் விழுந்துதான்னு தெரியல ப்ரோ. இப்படி போயிட்டு டக்குன்னு காணும் ப்ரோ, மறைஞ்சிருச்சு ப்ரோ. மறைஞ்சி போதா? ப்ரோ அங்கிருந்து இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. இங்கேயா? இந்த இடத்துல ப்ரோ, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. டங்கோயால ஒரு கம்யூனிகேஷன் போட்டுடலாமா? அந்த பிடிங்க கொஞ்சம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ப்ரோ வந்து கிட்டத்தட்ட அந்த உருவத்தை பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து இங்கே நம்மளால் வந்து ரொம்ப ஜோராக கூட கத்தி பேச முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. எல்லாமே உங்களுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் 2 பேரோட சேனல்லையும் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது ஒரு சின்னதாக நான் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் ரிப்ளை வருதான்னு. அப்படி எதுவும் வரலனாக்கா நம்ம கிளம்பிடலாம். சரியா? கிளம்பிடலாம் ப்ரோ. ப்ரோ போயிடலாம் ப்ரோ. இந்த இடத்த விட்டு ஒரு 2 வார்த்தை எனக்கு கேட்கணும்னு தோணுது, அதை மட்டும் நான் கேட்டுறேன். ஓகே. நீங்கள் இந்த இடத்துல வந்து எங்களை சுற்றி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து கெமிக்கலை சாப்பிட்டு தான் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்றதும் வந்து நான் ஓரளவுக்கு வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ எதனால் அப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம சரவணா ப்ரோக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி உங்களை வந்து அப்யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களா, இல்லை வந்து ப்ரோ கேட்டுச்சு ப்ரோ. சரி ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்னால் உணர முடியுது. ஸோ உங்களை வந்து நான் மேற்கொண்டு வந்து நான் உங்களை ப்ரோ சவுண்ட் கேட்டே இருக்கு ப்ரோ. இல்லை, மேற்கொண்டு உங்களை வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்ததே வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான். பட் வந்து என்னால் பார்க்க முடியல. இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்றத வந்து ஒரு சில அறிகுறிகளை வச்சு ஒரு சில நீங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கீங்களா இல்லை வந்து கோவத்தில் இருக்கீங்களான்னு சொல்லி கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் ஏதாவது வந்து
எங்களுக்கு அறிகுறியாக சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை வந்து எங்கள் எதிரில் வந்து நின்னாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என் முன்னாடி வந்து உங்களால் நிற்கும் ப்ரோ. என் முன்னாடி வாங்கல ப்ரோ, வேணாம் ப்ரோ. என் முன்னாடி ஒரே வாட்டி வாங்க. உங்களை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுத்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். அது ஒன்று மட்டும் எங்களுக்காக பண்ணுங்க. உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்க. உங்களுக்கான உதவியை வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா வந்து உதவி நாங்கள் பண்ணாமல் என்றைக்குமே இருந்தது கிடையாது. நீங்கள் வாயை திறந்து சொன்னால் தான், இல்லை எங்கள் முன்னாடி வந்து நின்னா தான் எங்களால் வந்து உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ எங்கள் முன்னாடி வாங்க. ஓ ரூபன் ப்ரோ, வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ப்ரோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ஒரு வேலை பண்ணலாம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். சரியா? பேக் எங்கே வச்சுருக்கீங்க? அங்கே இருக்கு ப்ரோ, எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக. வாங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்குது தானே? உங்கள் ஃபோனில் வந்து இப்போ டைம் என்னான்னு காட்டுங்க. ஸோ கைஸ், டைம் பாருங்கள். நாங்கள் வந்தது வந்து 1 மணிக்கு. இப்போ டைம் காட்டுங்க. ஒரு நிமிஷம். ஸோ இருங்க, பிளர் ஆகுது. கூகுளே போட்டு பார்த்துலாமா ப்ரோ? இல்லை இது ஒரு நிமிஷம் காமிங்க. பிளர் ஆகுது. கைஸ் 4:29, 4:30 மணிக்கிட்ட ஆக போகுது. கூகுளில் ஒரு வாட்டி போடுங்க. சரி கூகுள், வாட் இஸ் டைம்? 4:29 ப்ரோ. 4:29 கும்பிடுங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 மணிக்கு கேமரா பிளர் ஆகுது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து 1 மணிக்கு கரெக்டாக வந்தது இதுக்குள்ளார. பட் வந்து நாங்கள் இடத்த தேடி கண்டுபிடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே வர்றதுக்கு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் வந்து இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மிடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. இது வந்து எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்குது. பட் இப்போ எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ரிஸ்க் எடுத்து இந்த இடத்த வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு தான் வந்து சரவணா ப்ரோக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லி நாங்கள் 2 பேர் வந்து இன்றைக்கி அந்த ஆன்மாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து என்னால் அவங்களோட குரலை மட்டும்தான் வந்து கேட்க முடியுது, உணர முடியுது. பட் வந்து என்னால் பார்க்க முடியல. பட் இவர் பார்த்து தான் சொல்கிறாரு. அது வந்து கவர் கேப்சர் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? 3 கேப்சர் ப்ரோ, சரியான கேப்சர் ப்ரோ. 3 கேப்சர் சத்தியமாக ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கை காலெலாம் நடுங்குது ப்ரோ. சரி, ஓகே. அப்புறமா கைஸ், இவர்கிட்ட வந்து இவரோட மொபைலில் வந்து அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அதை சொல்கிறாரு. பட் வந்து நான் அதை எடிட்டிங்கில் செக் பண்ணி அதை வந்து அவர் கேப்சர் பண்ணியிருந்தால் உங்களுக்காக நான் அதை நோட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாம். ஓகே ப்ரோ, சீக்கிரமாக போயிடலாம் ப்ரோ. கைஸ், ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியும் இருக்காப்புல. ஸோ செக்யூரிட்டியுமே வந்து நிறையா பேரானார்மல் விஷயங்களில் வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருக்க போக யாருமே வந்து வீடியோவும் எடுக்க விடுறதில்ல. ஓகே. ஸோ ஃபைனலி லாஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ப்ரோ, டச் பண்ணாத ப்ரோ. கீபோர்டா? இந்த காலத்து கீபோர்டு ப்ரோ. இப்போலாம் இதுமாரி அந்த காலத்து கீபோர்டா? இது எந்த வருஷம் தெரியுமா இடம் அபேண்டன்ட் ஆகிருக்கு? 2008 கேலண்டர் இருக்குது மேலே. அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கும்? நான் கணக்கு கைஸ், நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. கேப்சர் பண்ண போயிடலாம் ப்ரோ. கேப்சர் பண்ண அங்கே இருந்துச்சு ப்ரோ. கரெக்டாக இங்கேயா? இங்கே ப்ரோ. இங்கேயா? ஓ, எப்படி நிற்குது ப்ரோ? எப்படி ஸ்டாச்சு வர நிற்குது ப்ரோ இடத்துல? சரி, அப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்துருக்கிற ஃபுட்டேஜ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. நான் பார்த்துட்டு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க ப்ரோ. நேரம் போயிடுவீங்க ப்ரோ. எத்தனை ஆன்மாக்களை பார்த்துட்டேன், நான் இருக்க மாட்டேனா? ஓகே, வாங்க அப்படியே ஒரு அந்த பக்கம் போய் பார்ப்போம்.
கீழே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? பண்ணேன் ப்ரோ. இந்த பார்க்கறதுக்கு இந்த விண்டோஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. ஒரு விஷயமா இது ஃபுல்லு ஹால் தான்ல. முன்னாடி ஒரு பில்டிங் அதுதான் ப்ரோ, நம்ம அவ்வளோ 2 மணி நேரம் தேடி கூட உள்ளே போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்க முடியலையே. சொங்க பாருங்க, கெமிக்கல் எல்லாமே. வாங்க வாங்க, மேலே எக்கச்சக்கமான கெமிக்கல் இருக்குது. மேலே ப்ரோ. ஆமாம், சீக்கிரம் போயிடலாம் ப்ரோ. அப்போலாம் கைஸ் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். இப்போ எந்த வழி அப்புறம் வந்தோம் உள்ள? எக்ஸிட்டே மறந்துட்டுமே. பார்த்துக்கலாம் கைஸ், இதெல்லாம் என்ட்ரன்ஸு. செக்யூரிட்டி கிட்ட மாட்டினா டேரெக்டாக போலீஸ் கிட்ட தான் நம்ம. வாங்க 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 ஃபாஸ்ட்டா. ஸோ கைஸ் நாங்கள் வந்து வெளியே போய் பேசுகிறோம். கேமரா இப்போ எங்கே ஆஃப் பண்ணுறோம். கேமரா ஆஃப் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வெளியில் போங்க, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். பார்த்து சேஃபு. பேக் மாட்டுது பார்த்து. அப்படிங்க ப்ரோ, பார்த்து வாங்க ப்ரோ. கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இன்னும் இதெல்லாம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. மிஷின்லாம் இருக்குது ப்ரோ. வித்தியாசம் ப்ரோ. மிஷினா? மிஷின் அங்கே பாருங்க ப்ரோ. இது பெருசாக இருக்குது ப்ரோ பில்டிங்கு. ப்ரோ அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. இப்போ இல்லை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா ப்ரோ? அவங்க எனக்கு இடிக்க போகிறாங்க வேறு. பார்த்துடலாம் ப்ரோ. பார்த்து ப்ரோ, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ கைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சேம் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி ப்ரோ. ஃபுல்லாக ப்ரோ. அங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ கைஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன், ஏன்னா ஃப்யூச்சரில் இது இருக்காது. இப்போயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க ப்ரோ, பாதி. ஆமாம், இங்கே பாருங்கள் எல்லாமே மந்தரியாக. ஃபஸ்ட்டு செடியும் பதாரமாக இருந்துச்சு இந்த இடம் ப்ரோ. உள்ளே அந்த அழுவுற சவுண்டு கேட்குது. வெளியே வந்தானே கேட்குது ப்ரோ. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நம்மளை உள்ளவான்னு கூப்பிட்டா என்ன ப்ரோ? திருப்பிலாம் வேணாம் ப்ரோ. சரி போயிடலாமா? திருப்பிலாம் போயிடலாம் ப்ரோ. சரி வாங்க போயிடலாம் ப்ரோ. ஆனால் நம்ம இப்படி வரலையே வழி. இப்படி வந்தோம் ப்ரோ. வலிக்குது ப்ரோ. வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கேமரா ஆஃப் பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன், வெளில போட்டு பேசுகிறேன், ஓகேவா?